சென்னை ஐஐடி வந்து உலக புகழ்பெற்ற ஐஐடின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பேசுவோம். ஆனா இதே ஐஐடியில தான் சாதிய மனநிலையோட பல்வேறு ஆசிரியர்கள் வந்து பசங்க கிட்ட அணுகுறாங்க. அப்போ பசங்க வந்து இது மாதிரியான ஒரு இன்னல்கள் தாங்க முடியாதனால தான் தவறான ஒரு முடிவுக்கு போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் பண்ண நம்ம மாட்டன்ற ஒரு துணிவு அந்த தொழிலாளிகள் காரணம் என்னன்னா, பெண்களை தூக்கும் போது ஆடை ஒதுங்கும், அதுக்கு தேவையில்லாம ஒரு காவலரை வந்துட்டு இதுங்கன்னு அவுத்து போட்டு ஆடுன்ற மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பச்சையான ஒரு கொச்சையான ஒரு சொல்லு அவங்க கேட்க இவங்களே சூஸ் பண்ணி குத்துருவாங்க. அவன் பண்ணதை வந்து 1008 கேள்வி. சரி, அவனும் வந்து அதையும் மீறி அவன் படிக்கிறான், ப்ராஜெக்ட் பண்றான், உள்ள வரான். வைவாக்குள்ள போகும்போது எந்த மாதிரியான ஒரு நிலைமையை பசங்க சந்திக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து திட்டமிட்டு SC ST மாணவர்களை குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு பார்வை தான் ஐஐடியில் நடக்குதுங்க. ஒரு பேராசிரியரே வந்து மன வலிமை தாங்க முடியாம தன்னுடைய அந்த வேலையை வந்து துறந்துட்டு வெளியே வராருங்க. அவ பசங்க என்ன பண்ணுவாங்க, ஐஐடிக்குள்ள போற நம்மள மாதிரியான வீட்டுக்குள்ள இருந்து போகக்கூடிய யாரும் படிக்க மாட்டாங்க, குணமாத்தான் வெளியே வருவாங்க. மாட்டு மூத்திர அரசியல் வந்து எங்க வருதுன்னா பாஜக கிட்ட இருந்து வருதுங்க. அப்ப காமக்கோடி யாரு? பாஜக தாங்க. இவருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த ஐஐடி நிர்வாகம் எப்படி இருக்கும்? மாட்டு மூத்திரத்தை குடிக்க சொல்லியிருப்பான், பையன் வந்து செத்து போயிருப்பான். 56 இன்ச்சு மார்க் கொண்ட மோடி அரசு வந்து நெஞ்சு நிமிர்த்தி பேசுவாரு, என்னுடைய ராணுவம் வந்து பலமா இருக்குது மக்களுக்காக சொல்லுவாருங்க. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, JNUல ஒரு மாணவன் காணாம போயிருக்கிறான், அந்த மாணவன் எங்க போனா? இது ஏன் கண்டுபிடிக்கல? இது ஏன் பாஜக எதுவும் பேசாம இருக்கிறாங்க? எல்லா கல்வி வளாகங்களையும் போயிட்டு மத கருத்தை போதிக்கிறாரு யாரு? நம்மளுடைய ஆளுநர். அப்போ மதத்தை போதிச்சா ஜாதி உருவாகுது. அப்ப ஜாதி மூலியமா தானே ABVP வந்து தலைவிரிச்சு ஆடுது. மாணவர் அமைப்புகளுடைய பங்களிப்பு கல்வி நிறுவனங்கள்ல கட்டாயம் உள்ள போனாங்க. ஏன்னா மாணவர் அமைப்புகள் வந்து உள்ள போகும்போது தான் பேராசிரியர் தவறு பண்றதுக்கு பயப்படுவான். JNUல ABVP மதவாத அமைப்பு உள்ள பூந்து ஜனநாயக அமைப்புகளை ASF SFI எல்லா அமைப்பும் தாக்குறாங்க, கடுமையா தாக்குறாங்க. வெளியே இருக்கக்கூடிய ரவுடி ஆட்களை உள்ள கொண்டு வந்து நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தோடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் மணிகண்டன் அவர்கள். தோழர் வணக்கம். நலமா இருக்கீங்களா தோழர்? நல்லா இருக்கிறேன். சென்னை IITல படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வந்து பாலியல் அத்துமீறல் நடந்திருந்து, அதை ஒட்டி நீங்க AISF சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தீங்க. இந்த சம்பவம் குறிப்பாக எப்போ நடந்தது? இதோட பின்னணி என்ன தோழர்? ஆக்சுவலாக தோழர், நம்ம சென்னை IIT பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு வடமாநில தொழிலாளர்னால வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் ஏற்படுதுங்க. இந்த பாலியல் சீண்டல்னு பார்த்தோம்னா, அந்த வடமாநில தொழிலாளர் வந்து பல நாட்களாக அந்த பெண்ணை வந்து திட்டமிட்டு நோட்டமிட்டு தான் இந்த சம்பவத்தை அவர் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த பொண்ணை வந்துட்டு தலைமுடியை பிடிச்சி வாய் பூத்தி தான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு தப்பான செயலுக்கு கொண்டு போயிருக்கிறாருங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டை எடுத்து நாமெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, பேசாத அடிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிரட்டுதல் குறித்து தான் அவர் பண்ணியிருக்காருங்க. இந்த சம்பவம் வந்து இது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. வருஷம் ஏதாவது ஒரு சம்பவம் சென்னை IITயில் நம்ம பார்க்கலாம். நம்ம அதையே கடந்த 5 வருஷத்தில் மட்டுமே நம்ம சென்னை IITயில் ஏராளமான தற்கொலை முயற்சிகள் சொல்லிட்டு மாணவர்கள் வந்து பண்ணுறாங்க. அப்போது சென்னை IITயில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு விஷயம் வந்து IITக்குள்ளே ஒளிஞ்சிருக்குதுங்க. அப்போது IITக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயம் என்னன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, சாதிய ஒடுக்குமுறை வந்து அதிகமாக இருக்குதுங்க. சென்னை IIT வந்து உலக புகழ்பெற்ற ஐஐடின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பேசுவோம், தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பேசுவோம். ஆனால் இதே IITயில் தான் சாதிய மனநிலையோட பல்வேறு ஆசிரியர்கள் வந்து பசங்க கிட்ட அணுகுறாங்க. அப்போது பசங்க வந்து இது மாதிரியான ஒரு இன்னல்கள் தாங்க முடியாதனால தான் பசங்க தவறான ஒரு முடிவுக்கு போகிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக நடந்த ஒரு சம்பவம் தான் பாத்திமா லத்தீப் மரணம். எல்லாம் பார்த்து நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த மரணத்துக்கான விசாரணை வந்து எப்படி இருக்குது, ஏதா இருக்குதுன்றது யாருக்கும் தெரியல. FIR போட்டதோடவே ஸ்டாப் ஆகி நிற்குதுங்க. ஃபாத்திமா லத்தீப்புடைய மரணம் இதே IITயில் தான் அந்த மாணவி படித்தார். குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ கல்லூரி பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வந்து அந்த பெண்ணுடைய தலைமுறை பிடிச்சி தான் இழுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அங்கே வந்து கேமராக்கள்லாம் இல்லையா? கேமராக்கள் வாட்ச் செய்யப்படலையா? அதை இல்லை, உண்மையாகவே IITயில் எந்த விதமான ஃபேக்கல்ட்டி இருக்குதுன்னு நம்ம அது முதல்ல பார்க்கணுங்க.
உண்மையாகவே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை கரெக்டாக இருக்குதா, உண்மையாகவே கேமரா மற்ற செக்யூரிட்டி வசதி இது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் முதல்ல. அப்போது கேமரா போன்ற அந்த வசதி இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தொழிலாளிக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும். இங்கே கேமரா இருக்குது, இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்ற ஒரு அச்சம் இருந்திருக்கும். அப்போது அந்த தொழிலாளிக்கு அங்கே பணிபுரியக்கூடிய அந்த தொழிலாளிக்கு தெரியுது இங்கே கேமரா இல்லை, இந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் பண்ண நம்ம மாட்டேன்ற ஒரு துணிவு அந்த தொழிலாளிக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே போதுமான அங்கே கேமராவோ மற்ற எந்த செக்யூரிட்டி வசதி இல்லாதனால தான் அந்த தொழிலாளி துணிஞ்சு இந்த செயல் பண்ணியிருக்கிறாருங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க அங்கே கேமரா வசதி இல்லைன்றது தெரிய வருதுங்க. ஏன்னா இப்போ நீங்களும் நானும் வந்து ஐஐடிக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். எம்எல்ஏ கூட உள்ள வந்து போக முடியும். அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஐஐடிக்குள்ளே இது ரொம்ப எப்படி எளிமையாக நடக்குது? உண்மையாகவே நீங்கள் கேட்ட கேள்வி உண்மைதாங்க. அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கட்டும், அந்த தொகுதி வந்து தென்சென்னை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு வருதுங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூடவே வந்து அந்த கேம்பஸ்குள்ளே போக முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி அங்கே இருக்குதுங்க. ஏன்னா அந்த கல்வி வளாகம் வந்து டைரக்டாக ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடியது தான் சென்னை ஐஐடிங்க. அப்போது இந்த ஐஐடிக்குள்ளே வந்து இவர் வந்து இந்த சம்பவத்தை பண்ண நபர் யாருன்னு பார்த்தோம்னா ஐஐடிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, அங்கே உள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு கேன்டீனில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளி தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறாருங்க. அப்போது அந்த ஐஐடியில் வந்து இது மாதிரியான ஒரு செயல் தொடர்ந்து நடக்குதுங்க. வருஷம் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு காவல்துறை வந்து சம்பவத்தை பண்ண ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, அவர் வந்து சிறையில் போட்டுருதா சொல்கிறாங்க. என்ன கேட்குறேன்னா சம்பவம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சி நடக்குதுங்க. அதுக்கு உண்டான விசாரணை காவல்துறை பண்ணுது, நிர்வாகம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் கேட்குறது வந்து நடந்த சம்பவத்துக்கு பண்ணக்கூடிய இவங்க இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சம்பவம் இது போல ஒரு தவறான சம்பவம் வந்து நடக்கக்கூடாதுக்காக நிர்வாகம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுதுன்றத கேள்வி தான் நாம் கேட்குறேன் நம்ம ஐஐடி நிர்வாகத்தை பார்த்துங்க. ஏன்னா இயல்பாகவே ஐஐடி நிர்வாகத்தில் மேல்தளத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் உட்பட அதிக எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா சாதிய மனப்பான்மையோடு தான் எல்லாருமே இருக்கிறாங்க அங்கே. குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பாலியல் அத்துமீறல் ஒட்டியே வந்து ஏஐஎஸ்எஃப் சார்பாக ஒரு போராட்டம் நடத்துனீங்க. இந்த போராட்டத்தில் வந்து மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் தள்ளுமுள்ளது ஏற்பட சொல்லப்படுதாங்க. அங்கே என்ன நடந்தது? அதாவது நாம் ஏஐஎஸ்எஃப்ங்க இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு தப்பு நடக்குது, ஒரு தவறு நடக்குதுங்க, உடனே கண்டித்து போராட்டமெல்லாம் நம்ம பண்ணுவோம். அது வந்து போராட்டம்னு பார்த்தோம்னா அனுமதி வாங்கி பண்ணக்கூடிய போராட்டமும் இருக்குது, முற்றுகைன்னு சொல்லிட்டு அறிவித்து பண்ணக்கூடிய போராட்டமும் இருக்குதுங்க. ஏன்னா இந்த இஷ்யூக்கு வந்து நம்ம வந்து அனுமதி வாங்கி காலம் தாழ்த்தி பண்ணக்கூடிய ஒரு போராட்டமாக இதை நம்ம இப்போ பார்க்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு மாணவி வந்து பாலியல் சென்டரில் மாட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்போது இந்த சம்பவம் நம்ம காதுக்கு வந்த உடனே மறுநாள் காலையில் வந்து காவல்துறைக்கு நாம் பண்ணது வந்து பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த போராட்டம் பண்ணுறோம். 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு 11 மணி அளவில் வந்து எல்லா காவல்துறை அதிகாரிக்குமே வந்து நாம் போட்ட நோட்டீஸை வந்து எல்லாருக்கும் அனுப்புகிறோம். காவல்துறைக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாம் பண்ணுற எந்த ஒரு போராட்டமும் காவல்துறைக்கு தெரியாமல் பண்ணுறது கிடையாது, எல்லாத்தையும் தெரியப்படுத்தி நம்ம போராட்டம் பண்ணுறோம். நம்ம அப்படி பண்ணும்போது வந்து உடனே நம்மக்கிட்ட வந்து ஏசி இன்ஸ்பெக்டர் எல்லோரும் ஃபோனில் பேசுகிறாங்க. அந்த இடத்துல பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு மாற்று இடத்த ஒன்று பாருங்கன்றாங்க. எங்கன்னு கேட்கும்போது ஒன்று காந்தி மண்டபம், இல்லைன்னா மத்திய கலைன்னு சொல்கிறாங்க. இந்த 2 இடத்துல வந்து நம்ம பண்ணுறது ஒன்று பண்ணாத ஒன்றது நாங்கள் உடனே மறுப்பு தெரிவிக்கிறோம். நாம் வந்து ஏசி கிட்ட இந்த வார்த்தை சொல்லிட்டு உடனே கால் கட் பண்ணும்போது உடனே கோட்ரூப்பூர் இன்ஸ்பெக்டர் நம்ம லைனுக்கு உடனே வராருங்க. லைனுக்கு வந்த உடனே நம்ம பேசுகிறவர்கிட்ட இப்போ தான் ஏசி எங்ககிட்ட ஃபோனில் பேசுறாருன்னு சொல்லி பேசுகிறோம். அப்போ கிட்ட உடனே நாங்கள் சொல்கிறோம், அவர் சொன்ன 2 இடங்கள்லையும் வந்து எங்களால் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், அங்கே பண்ணோம்னா ஒன்றுமே எந்த விதமான யூசேஜும் கிடையாதுங்க. நாங்கள் வந்து கிண்டியில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் போராட்டம் பண்ணுறன்றதை நாங்கள் தெளிவுபட சொல்லியாச்சு. எல்லாருக்கும் அவரும் மற்ற போட்டிருப்பாங்க. காவல்துறையும் ஒத்துக்குனாங்க. ஓகே, நீங்கள் அங்கே தான் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ நீங்கள் முழக்கமிட்டு பத்திரிக்கை சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அந்த காவல்துறை கொடுத்த அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம ஆட்களை வந்து 30க்கும் மேற்பட்ட தோழர்கள் அங்கே சேர்க்க வைக்கிறோம். நம்ம அதாவது நாம் அறிவிச்சது வந்து 11 மணிக்குங்க. பத்திரிக்கை மீடியாக்கெல்லாம் நம்ம தகவல் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பிச்சிரும்ன்ற நம்பிக்கையில் தான் எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் வந்துருக்கிறாங்க, நம்ம ஆட்கள் உட்பட எல்லாம் வராங்க, மீடியா பத்திரிக்கைலாம் வராங்க, எல்லாமே அவங்களுக்காக காத்து நிற்கிறோம். ஆனால் காவல்துறை வந்து சொன்ன பேச்சு ஒன்று, அங்கே நடந்த நடவடிக்கை ஒன்று. நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டமே பண்ணுன்னாங்க.
நாம முற்றுகை தான் அறிவிச்சோம், கைது வரது ரெடி வந்து நமக்கு ஒன்றும் கைது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நாம வந்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், கைதாயிருக்கிறோம். அந்த கைதான பின்விளைவு வந்து நம்ம வந்து கோர்ட்டில் வந்து அதுக்கான கேஸ் நடக்குது நமக்கு. அப்போ இந்த மாதிரி போகும்போது வந்து காவல்துறை வந்து முதல்ல பேசும்போது நம்பகத்தன்மையான வார்த்தை ஊட்டி அங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு உடனே வந்து அங்கே இருக்கிற ஒரு 50-60 காவல்துறை மூலயமா நம்ம தோடர்களை வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு போயிட்டு பஸ்ஸில் ஏற்றுறாங்க. இது பேச்சுவார்த்தை போதுங்க, எல்லாம் நடக்குதுங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து காவல்துறை செவி சாய்க்கல. அவங்க பேசுனதே மறுத்துட்டு நம்ம ஆட்கள் எல்லாமே தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க. இழுக்கும்போது வந்து அதெல்லாம் சாதாரண விஷயங்க, கைகளை பிடிக்கிறது எல்லாம். அதில் நம்ம தோழர்களுக்கு வந்து கையில் காயம் ஏற்பட்டது, பெண் தோழர்களுடைய ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குது, என்னுடைய ட்ரெஸ் உட்பட எல்லாமே கிழிஞ்சிருக்குதுங்க. உண்மையாகவே அந்த இடத்துல வந்து காவல்துறை இது மாதிரியான ஒரு நடவடிக்கையில் பண்ணக்கூடியது வந்து ரொம்ப தவறானது ஒன்று. நாம் வந்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டம் வந்து ரொம்ப ஒரு புதுவிதமாக இருந்ததுங்க. காவல்துறையினுடைய நடவடிக்கைன்றது வந்து ரொம்ப மோசமானது. ஏன்னா நாம் கண்டிக்கிறது வந்து ஐஐடி ஒன்றிய கல்வி அமைச்சகத்தை கண்டிச்சு போராட்டம் பண்றோம். அப்போ இந்த ஐஐடி வந்து பாதுகாக்கிறது, சட்ட ஒழுங்கை பின்பற்ற வேண்டியதெல்லாம் நீங்க தான் பண்றது. அப்போ இந்த சம்பவம் எல்லாமே வந்து நாங்கள் ஐஐடி கண்டிக்கிறோம். ஆனா அந்த சம்பவம் அந்த நேரத்துல போராட்ட காலத்துல காவல்துறை வந்து நம்ம கிட்ட நடந்த சம்பவத்தை பார்த்தோம்னா நாம வந்து ஐஐடி கண்டிக்கிறதா இந்த மாதிரியான காவல்துறை நம்ம தோழர்கள்கிட்ட நடந்தக்கூடிய அந்த நடவடிக்கை சம்பந்தமா இவங்களை கண்டிக்கிறதான்ற ஒரு தவறான ஒரு சிந்தனைக்கே போயிடுச்சுங்க. ஏன்னா காவல்துறையினுடைய அணுகுமுறை அந்த இடத்துல வந்து சுத்தமா சரியில்லை. போராட்டம் நடத்தின பெண் தோழர்களை வந்து காவல்துறை வந்து இழிவா பேசினதா குறிப்பிட்டிருந்தீங்க, என்ன சொன்னாங்க? இல்லை, பொதுவாக நமக்கு தெரியுங்க. பொதுவாக இங்கே மட்டும் இல்லை, எல்லா காவல்துறையுமே இப்படி தான் நடந்துப்பாங்க. ஒரு போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய நானாக இருக்கட்டும், பெண் துறை இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு போராட்டம்னும் போது வந்து ஏதாவது ஒரு சொல் போட்டு சொல் வாங்குறது தான் காவல்துறையுடைய புத்தியாக இருக்குங்க. அது எங்கே மட்டும் இல்லை, எல்லா ஆட்சி காலத்துலையுமே இப்போ இருக்கட்டும், அதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், எல்லா காவல்துறை இருக்கக்கூடிய அந்த நிலைமை அது நம்ம ஈஸியாக பார்ப்போம். நம்ம அந்த போராட்ட காலத்தில் தேவையில்லாத வார்த்தை காவல்துறை, நாம் பண்ணக்கூடிய டிமாண்டு வந்து வேறு டிமாண்டு. ஆனால் அவங்க வந்து தேவையில்லாமல் சொல் போட்டு நம்ம போராட்ட காலத்தில் பெண்களை தூக்கும்போது ஆடை ஒதுங்கும். அதுக்கு தேவையில்லாமல் ஒரு காவலரை வந்துட்டு இதுங்கன்னா அவுத்து போட்டு ஆடுதுன்ற மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு பச்சையான ஒரு கொச்சையான ஒரு சொல்லு அவங்க கேட்க சொன்னது வந்து ஒரு பெண் காவலர். அதுக்கு நாம் உடனே மறுத்து பேசுகிறோம். ஏன் நீங்களும் ஒரு பெண்ணு தானே, ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு திருச்சி ஒரு பேச்சு உண்டாக்கி நாங்கள் பேசாத ஒரு சொல்லு அவங்கள உண்டாக்கி பேசினாங்க. அது ஒரு காரசாரமான விவாதம் போது விவாதத்துக்குள்ள நம்ம வந்து மண்டபத்துக்குள்ள போகிறோம், அடைபடுறோம். இது வந்து எல்லா காலத்திலையுமே காவல்துறை நடந்தக்கூடிய ஒரு செயல்முறை தாங்க. குறிப்பாக வந்து உங்களை கொண்டு போய் அந்த மண்டபத்தில் அடைக்கிறாங்க இல்லையா, மண்டபத்தை அடைச்ச பிறகும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறீங்க, என்ன காரணம் அதுக்கு? உண்ணாவிரத போராட்டம் அந்த நேரத்தில் நாங்கள் நடத்த வேண்டிய காரணம் என்னன்னா, காவல்துறை கிட்ட வந்து பொதுவாக வந்து எல்லா அமைப்புகளுமே வந்து கைதாவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஏஐஎஸ்எஃப் தோழர்கள் உட்பட எல்லாமே கைதாகணும். கைதாகும் போது காவல்துறை நண்பர்கள் கேட்பாங்க, பேர் விவரம் எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய விவரத்தை முதல் கொடுத்துட்டுங்க. இந்த விவரத்தில் தான் வந்து பல பேருக்கு வந்து சம்மன் உட்பட போதுங்க. போராட்டத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த போராட்ட காலத்தில் நம்ம இதாகிருக்கிறோங்க. அதுக்கான சம்மன் உட்பட நம்ம எந்த அட்ரஸ் அன்னைக்கு கொடுத்தோமோ அந்த அட்ரஸுக்கு தான் எல்லாம் போதுங்க. அப்போ நம்ம அட்ரஸ் தரும்போது வந்து இந்த அட்ரஸ் எல்லாம் ஃபேக்கான அட்ரஸ்ஸு, நீங்கள் வந்து நேட்டிவ் எங்கே இருக்குன்னு அது கொடுன்னு கேட்குறாங்க. சம்மன் உட்பட நம்ம அதுதான் வாங்குறேன்னு சொல்கிறோம். நம்ம இது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் பயப்படுற, உன்னுடைய நேட்டிவ் தர வேண்டி தானே, ஏன் தரமான்ற, கொடிப்பிச்சு போராட்டம் பண்ணுறல, ஏன் பயப்படுற மாரி நம்மளை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் பேசுனாங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தே வந்து காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கைன்றது வந்து நமக்கு ரொம்ப இதுவாகவே இருந்ததுங்க. இது போக நம்ம மண்டபத்தில் நாம் அந்த இடங்களில் வந்து அரசாக உள்ள இருக்கிறோம். சொல்லப்போனால் நம்ம காலிலேருந்து நம்ம தோழர்கள் யாருமே சாப்பிடலைங்க. ஏன்னா காவல்துறையினுடைய அந்த பேச்சு வந்து ஒரு அரை மணி நேரம் நீங்களே போராட்டம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே வந்து ஒரு அவசரமாக கிளம்பி வரோம். நம்ம இடத்துக்கு நம்ம சாப்பிடாமலாம் வந்துடுறோம். ஒரு ஆஃப் அன் அவர் தானே முடிச்சுட்டு போயிடுவேன்னு. ஆனால் காவல்துறையுடைய முன்னறிவிப்பு இல்லாமல் எங்களை கைது பண்ணும்போது காலையிலிருந்து யாரும் சாப்பிடாத தோழர்கள் உட்பட மண்டபத்தை அடைக்கப்படுறாங்க. அப்போது ஒரு காவலர் தேவையில்லாம உள்ளே வந்துட்டு பேர் கேட்குறாரு, அட்ரஸ் கேட்குறாரு. கொடுத்த அட்ரஸ் போதாதுன்னு நேட்டிவ் அட்ரஸ் கேட்கும்போது தான் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. அவர் வந்து நம்மளை பார்த்து பயந்து போகிறீங்க, நீங்கள் வந்து கொடி பிடிக்கிறீங்கல்ல, ஏன் பயப்படுறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அந்த நபர் கேட்டது தவறு, அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காகத்தான் நம்ம சாப்பிடாம உண்ணாவிரத நிலையில் நம்ம இருந்தோம். அதில் வந்து நம்ம பெண் துறை வந்து ஒருத்தர் வந்து மயங்கக்கூடிய நிலைமையும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உண்ணாவிரதத்தில் வந்து காவல்துறை அதிகாரி வந்து மன்னிப்பு கேட்டதன் அடிப்படையில் வந்து அந்த உண்ணாவிரத போட்டதை கைவிட்டு நம்ம இதானது. முன்னாடி பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, குறிப்பாக வந்து ஐஐடியில் வந்து மாணவர் தற்கொலை அப்படிங்கிறதும் மாணவிகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப குறைவாக இருக்குது. அது காரணம் வந்து ஜாதிய பாகுபாடு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிர்வாக தரப்பு வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
ரொம்ப பின்தங்கிய சமூகத்திலிருந்து மாணவர் வர்றதுனால படிப்பு சுமை ரொம்ப அதிகமா இருக்கு, அதன் காரணமாக தற்கொலை பண்ணிக்கிறான்னு வாதம் வைக்கப்படுது. இல்லை, இது வந்து முற்றிலுமே பொய்யுங்க. 2016 ரோஹித் வெமுலோடைய சம்பவம் தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிக கடுமையான போராட்டம். குறிப்பாக வந்து ஏஎஸ்எஃப் வந்து இந்தியா முழுக்க போராட்டம் நடத்துங்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வி வளாகங்கள் முழுக்க போராட்டம், அத்தோடு இணைந்து ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே கடுமையான போராட்டம் நடத்தினாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான் ரோஹித் வெமுலா. அவர் வந்து அவருடைய பின்புலமே பார்த்தோம்னா ரொம்ப ஏழ்மையான பின்புலம். அவர் வந்து தந்தை கிடையாது, அம்மா ராதிகா மூலமா தான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வராரு, படிக்கிறாரு. படிப்படியாக முன்னேறி அங்க இருக்கக்கூடிய ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து உள்ள போறாருங்க. அவர் வந்து பிஹெச்டி ஸ்காலர், அவர் சாதாரண ஒரு நபர் கிடையாது. அவர் படிக்கும் போதே வந்து இயல்பாவே அம்பேத்கர் இருக்கிறாருங்க. அம்பேத்கர் மாணவர் அமைப்புல அவர் செயல்படுறாரு, நல்லாவே இது பண்றாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து மும்பையில் ஒரு வெடிகுண்டு சம்பவம். அந்த சம்பவத்தில் வந்து அங்கே ஒரு தோழரை வந்து தூக்கு தண்டனைக்குள்ளாக்குறாங்க. அவர் பேர் வந்து யாகூப் சொல்லிட்டு ஒரு தோழரை வந்து இது வராருங்க. இதை கண்டித்து அவர் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அமைப்புள்ள தோழர்களை ஒன்று சேர்த்து அந்த ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. யாரு? நம்ம ரோஹித் வெமுலா. ரோஹித் வெமுலா போராட்டம் பண்ணுறது வந்து ஒரு ஜனநாயக உரிமை. அவருடைய உரிமைக்காக அவர் போராடுறாரு. ஒரு தோழரை வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறாரு, அதை கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்றாரு. அவருடைய உரிமை. இவர் பண்றது தப்பு இருந்ததுன்னா மற்ற அமைப்புகளோ மற்றவங்களோ இவரை கண்டிச்சு போராட்டம் பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல இது நிகழாம ஏபிவிபி இது வந்து உண்மையாவே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ அதனுடைய கருத்துக்களை பகிரக்கூடிய அமைப்பு தான் ஏபிவிபி. ரோஹித் வெமுலா போராட்டம் பண்றாரு. போராட்ட காலத்திலே வந்து நேருக்கு நேராக சண்டை போடுறாங்க ரோஹித் வெமுலா கூட. தவறு வந்து இவங்க மேலதான், ஏபிவிபி போன்ற அமைப்பு மேலதான் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அந்த ஏபிவிபி அமைப்பினுடைய தலைவர் ஒருத்தருக்கிறாருங்க. அவர் வந்து பாதிக்கப்பட்டதா ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாருங்க. யாரு? ஏபிவிபி தலைவர். அவர் அட்மிட் ஆகிறாருங்க. அட்மிட் ஆகும்போது என்னை வந்து ரோஹித் வெமுலாவும் அவருடைய நண்பர்கள் தான் என்னை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து தப்பான கருத்தை பரவப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஏபிவிபிக்கு வந்து நெருக்கமான ஒரு மத்திய இணை அமைச்சர் இருக்கிறாருங்க. மத்திய இணை அமைச்சர் பண்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட தான் இந்த அமைப்புக்காரங்க அங்கே போகிறாங்க. அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, மத்திய இணை அமைச்சர் அப்போதைய மத்திய மனிதவள அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர் வந்து அவர்கிட்ட சொல்லி அந்த அம்மா தலையிட்டு ரோஹித் வெமுலா உட்பட 5 நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த அந்த விடுதியிலிருந்தே வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே குண்டோட மாத்துறாங்க. அப்போது இந்த சம்பவத்தை கண்டித்து வந்து ரோஹித் வெமுலா வந்து போராட்டம் பண்ணுறாரு. பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க எல்லாருமே. அப்போது ஏபிவிபி பண்ண தப்புனால பாதிக்கப்படுறது யாருன்னா, ஒரு நீதிக்காக போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ரோஹித் வெமுலா பாதிக்கப்படுறாரு. இதுக்காக பல கட்ட போராட்டங்களை ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த யூனிவர்சிட்டியில் அந்த அவர் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல வந்து விசி மாறுறாருங்க. வைஸ் சான்சலர் மாறினா கூட இவருடைய அந்த இடைநீக்கம் மாற மாட்டேங்குது. கடுமையாக போராட்டம் பண்ணுறாங்க. உண்ணாநிலை போராட்டம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்போதைய விசியாக இருக்கக்கூடிய நபருக்கு வந்து ரோஹித் வெமுலா வந்து ஒரு மனு ஒன்று எழுதுறாருங்க. மனு ஒன்று, ஏபிவிபினால தான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், தவறு செஞ்சு உள்ள இருக்கிறோம், தவறு செய்யாதவன் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், இதுக்கு நீங்க பேசாம எங்களை வந்து நீங்க கருணை கொலை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று எழுதுறாருங்க. அப்போ இந்தியா முழுக்க எல்லா அமைப்புகள் சேர்ந்து கடுமையான போராட்டம் பண்றாங்க. அதனுடைய விளைவாத்தான் அப்போதைய விசி என்ன பண்றாருன்னா அந்த இடைநீக்கத்தை கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணும்போது தான் நான் தெரியுறேன்னா, நீங்க கல்லூரிக்கு வரலாம், நீங்க கல்லூரியில ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் போடக்கூடிய சில விதிகள் என்னன்னா, நீங்க யாருமே வந்து விடுதியில தங்கக்கூடாது, நூலகத்தை பயன்படுத்தக்கூடாது. மத்திய பல்கலைக்கழகத்துக்கு பேர் போனதே வந்து மாணவர் சங்க தேர்தல் தாங்க. ஆனா அந்த தேர்தல் கூட நீங்க யாரும் நிக்க கூடாதுன்ற ஒரு விதிமுறை போட்டு தான் அப்போதைய விசி வந்து அவங்க 5 பேர் உள்ள சேர்க்கிறாருங்க. அப்போ என்ன நடக்கிறான்னா, நாம் எல்லாரும் பார்த்துருப்போம், ரோஹித் வெமுலா வந்து ஒரு கையில் வந்து அவருடைய பையும் இன்னொரு கையில் வந்து அம்பேத்கர் படமும். இந்த படம் தான் இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறினது. அந்த படம் தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரோஹித் வெமுலா படத்தை போட்டு போராட்டம் பண்ணதுங்களே. வெளியில் வராங்க, வெளியில் வந்து ஏகப்பட்ட இன்னல்களை வந்து ரோஹித் வெமுலா சந்திக்கிறாருங்க. இப்படி சந்திக்கும் போது தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரோஹித் வெமுலாவுடைய நண்பருடைய அறையில் வந்து ரோஹித் வெமுலா தூக்கிட்டு தற்கொலை பண்ணுறாருங்க. அவரு தூக்கு போட்ட சாவர அந்த அறையில தான் வந்து நம்மளுடைய பெரியார், அம்பேத்கர், புத்தர், சாவித்ரிபாய் பூலே போன்ற பல்வேறு தலைவருடைய புத்தகத்தினுடைய அறையில தான் அவர் தூக்குப்பட்டு இது வராருங்க. ஒரு நீதிக்காக போராடின
ஒரு நீதி கேட்டு நின்ற ஒரு மாணவன் செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இது ஏன் நம்ம பதிவு பண்றோம்னா, ஐஐடி சொல்லக்கூடிய இந்த பச்சை பொய்த்தனத்தை நம்ம இதோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும். நம்ம இதையே அவங்க சொல்றாங்கல்ல, பசங்களை வந்து ஏகப்பட்ட மன அழுத்தங்கள் இருக்கும், அதனால அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்றாங்கன்னு. ரோஹித் வெமுலாவும் அதே இடத்துல இருந்து வந்தாருங்க. ரோஹித் வெமுலாவுக்கு வந்து மாதந்தோறும் 28,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் பணம் வருதுங்க. 8,000 ரூபாய் அவரு செலவு, 20,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவாருங்க. இதே மாதிரி தான் எல்லா மாணவர்களுமே தங்கி படிக்கக்கூடிய எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா இவங்க இறந்து போன அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுடைய நண்பர்களை விசாரிக்கும் போது அவங்க சொன்னக்கூடிய எல்லா பதிலும் ஒண்ணு மட்டும்தான். அங்க குறிப்பா சென்னை ஐஐடியில வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. அப்படி படிச்சா கூட தமிழ்நாட்டுல இருந்து 10 பேர் உள்ள போறாங்கன்னா அதுல 7 பேர் வந்து பார்ப்பனா தான் இருப்பான், 3 பேர் தான் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு போற பசங்க இருப்பாங்க. அப்போ மத்தவங்க எங்க இருந்து பார்த்தோம்னா மொத்த பேருமே வந்து வடக்குல இருந்து எல்லாம் உள்ள வராங்க. பொதுவாகவே வந்து வடக்குல இருந்து உள்ள வரவங்க யார் பெரும்பாலும் இந்துத்துவ பார்ப்பன இவங்க தான் உள்ள வராங்க. அங்கிருந்து வரக்கூடிய 100 பேர்ல 70 பேர் பார்ப்பன இருக்கிறான், மீது 30 பேர் தான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் உள்ள வராங்க. அங்க படிக்கிறவங்க எல்லாமே வந்து யூஜி பிஜி இந்த படிநிலையை தாண்டி தான் பிஹெச்டி பண்றாங்க. பொதுவாகவே வந்து பிஹெச்டி வந்து வைவா ப்ராஜெக்ட் அதுக்கான ஒரு டாபிக் தருவாங்க. அப்போ அங்க இருக்கிற ஆசிரியர் வந்து 70 பேர் வந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து ஆசிரியரை வந்து இதுதான் டாபிக் ஒதுக்கிடுவாங்க. ஆனா தாழ்த்தப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை அவங்க நல்லாவே தெரியும், இவங்க யாருன்னு தெரிய வரும். அவங்களுக்கு 10 டாபிக் குத்துருவாங்க. இந்த 10 டாபிக்ல நீங்க ஒன்று சூஸ் பண்ண சொல்லுவாங்க, அவனும் சூஸ் பண்ணிட்டு வருவான். ஆனா சூஸ் பண்ணிட்டு வரவங்கிட்ட வந்து அதையும் இடத்த இதையும் இடத்த அது பண்ண மாட்டியா இது பண்ண மாட்டியா இவங்களே சூஸ் பண்ணி குத்துருவாங்க. அவன் பண்ணதை வந்து 1008 கேள்வி. சரி, அவனும் வந்து அதையும் மீறி அவன் படிக்கிறான், ப்ராஜெக்ட் பண்றான், உள்ள வரான். வைவாக்குள்ள போகும்போது எந்த மாதிரியான ஒரு நிலைமையை பசங்க சந்திக்கிறாங்கடான்னா, வைவானா பசங்க உட்கார வைக்கிறது நம்ம பேசுறது தான் வைவா இருக்கும். அந்த இடத்துல வந்து திட்டமிட்டு 70 பேருக்கு ஒரு பார்வை, மீதி இருக்கக்கூடிய 30 பேருக்கு ஒரு பார்வை மாதிரி தான் குறிப்பா எஸ்சி எஸ்டி மாணவர்களை குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு பார்வை தான் ஐஐடியில் நடக்குதுங்க. அவன் வந்து பேசக்கூடிய அந்த வைவால அது சரியில்லை இது சரியில்லை இது எப்படி வரும் அது பல பேர் முன்னாடி வந்து கொச்சைப்படுத்தி அவனை எந்த அளவுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போனோமோ அது மாதிரியான ஒரு சிந்தனையில தான் அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இப்போ வரையும் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா பொதுவாக வந்து அந்த ஐஐடிக்குள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குமே இந்த ஜாதி ரீதியான அந்த பாகுபாடு காட்டப்படுறதுன்னு சொல்லப்படுது இல்லையா? இல்லை, அதுதான் உண்மைதாங்க. அப்போது பசங்களுக்கே இது மாதிரியான ஒரு பயங்கரமான மோசமான நிலைமைங்க. அவங்களால எதுவும் எழுதுப்படும் இல்லை, படிக்க முடியல, எதுவும் பண்ண முடியாத நிலைமைக்கு தான் இவங்களுடைய சாதிய அழுத்தத்தினால தான் வந்து பசங்க வந்து தவறான முடிவுக்கு போகிறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. அவங்க சொல்கிற மாதிரி வந்து வீட்டில் பாரம் மன கஷ்டம் இதெல்லாம் சுத்தமான அப்பற்ற ஒரு பொய்யுங்குது. அப்போது இந்த வடிவத்தில் பார்க்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியர் வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்து தராருங்க. தந்துட்டு அவர் பேசுறாரு, நானே பல இடங்கள்ல ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், பல இடங்கள்ல நிர்வாகத்தினால ஜாதி ரீதியா ஒடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர் பேசுறாருங்க. அப்போ ஒரு பேராசிரியரே வந்து மன வலிமை தாங்க முடியாம தன்னுடைய அந்த வேலையை வந்து துறந்துட்டு வெளியே வராருங்க. அவ பசங்க என்ன பண்ணுவாங்க? அவ பசங்க வந்து எந்த மாதிரியான ஒரு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிக்கிறாங்க எல்லாருமே. ஆனா இவங்களுக்கு வந்து சாதி ரீதியான ஒரு ஒடுக்குமுறை பண்ணும்போது தான் எதுவுமே பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, ஐஐடி கேம்பஸ்குள்ள மாணவர்களுக்காக பாதுகாப்பு கமிட்டி இருக்குதா இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுது? கடந்த 5 வருடங்கள்ல எத்தனை தற்கொலை நடந்திருக்குது? அப்போ இந்த தற்கொலை ஒட்டி அந்த பாதுகாப்பு கமிட்டி இருந்ததுன்னா எந்த விதமான நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் தான் நம்ம ஏஐஎஸ்எஃப் சார்பாக அவங்களை கேள்வி கேட்குறோம் நம்ம அவங்கள. ஏன்னா பாத்திமா லத்தீஃபுடைய கொலை வழக்கு தமிழ்நாடே உழுக்குச்சிங்க. எல்லா அமைப்பும் வந்து பாத்திமாக்கு நீதி கேட்டு அந்த கேம்பஸ் வாசல்லே போய் போராட்டம் பண்ணாங்க. இப்போ வந்து இது சம்பந்தமா வந்து பல பேர் பேசுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த நிர்வாகம் பேசும் பசங்களுடைய மன அழுத்தம் தான். ஆனா இது வந்து மன அழுத்தம் கிடையாது. ஐஐடியில சாதியவாதம் அதிகமா இருக்குதுன்றதுக்கு காரணம் வேற எதுவுமே நம்ம காட்ட தேவையில்லை. அந்த ஐஐடியினுடைய இயக்குனர் மட்டுமே போதும். சமீபத்தில் அவர் பேசினாருங்க, காமக்கோடி. எல்லாருக்கும் ஆமா, காமக்கோடி பேரே வந்து ஒரு விதமான பேரை வந்து காமக்கோடின்ற பேர் ரொம்ப இதுவான பேருங்க. பொதுவாக நமக்கெல்லாம் வந்து தண்ணி தாகத்தான் நம்மளாம் தண்ணி குடிப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவுஜீவி அறிவியல் பற்றாளர், அவர் என்ன சொல்றாருன்னா மாட்டு கோமியத்தை குடிங்கின்றாரு. அப்போ இது எந்த விதமான ஒரு மனநிலையை அவர் காட்டுறது அவரு? அப்போ மாட்டு கோமி அரசியல் யாரு பேசுறா?
பாஜக பேசுது, மத்திய மந்திரிகள் பேசுறாங்க, அமித்ஷா பேசுறாரு, மாட்டு கோமிட்டியை குடின்னு இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தமிழிசை தொடங்கி எல்லாரும் பேசுறாங்க. அப்போ இவங்க பொதுவாகவே வளரும் போது தண்ணி தான் குடிச்சு வளர்ந்தாங்களா இல்ல மாட்டு மூத்திரத்தை குடிச்சு வளர்ந்தாங்கன்ற ஒரு கேள்வி நம்ம இப்பதான் எழும்புதுங்க. அப்போ மாட்டு மூத்திர அரசியல் எங்கிருந்து வருதுன்னா பாஜக கிட்ட இருந்து வருதுங்க. அப்ப காமக்கோடி யாரு? பாஜக தாங்க. அப்போ இவருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த ஐஐடி நிர்வாகம் எப்படி இருக்கும்? மாட்டு மூத்தத்தை குடிக்க சொல்லியிருப்பான், அதில் பையன் செத்து போயிருப்பான். நான் படிச்சுவேன், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு பசிச்சாவோ எனக்கு தாகம் மறந்தாவோ என்ன மாதிரியான தண்ணி குடிக்கின்றது எனக்கு தெரியுன்றது பதையும் பேசியிருப்பான், அவன் வற்புறுத்தி இருப்பான், இவன் செத்து போயிருப்பான். இது மாதிரியான ஒரு நிலவரம் தான் இன்னைக்கு ஐஐடியில் நிலவுது. எல்லாருக்கும் ஒரு பெரு ஆசை, என் தங்கச்சி என் தம்பி இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய தம்பி தங்கச்சிங்க எல்லாமே உலக புகழ்பெற்ற மெட்ராஸ் ஐஐடியில் சேர்க்கணும், படிக்க வைக்கணுன்றது ஒரு ஆசை. ஆனா உண்மை நடன்னா ஐஐடிக்குள்ள போற நம்மள மாதிரியான வீட்டுங்கள்லேருந்து போகக்கூடிய யாரும் படிக்க மாட்டாங்க, போனமாத்தான் வெளியே வருவாங்க. அதுக்கான சான்றுகள் ஏராளமா இருக்குது. இன்னைக்கு அது மட்டும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம வெறும் ஐஐடி மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. ஒன்றியத்துக்கு கீழே இயங்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகம் இன்னைக்கு ஜேஎன்யூ இந்தியாவின் இதயம் சொல்றோம் நம்ம. ஆனா அந்த ஜேஎன்யூல 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் காணாம போறாரு. பேரு நஜீப். அவர் இஸ்லாமிய மாணவன். அவர் காணாம போறாரு. காரணம் என்ன? அவர் அங்க இருக்கக்கூடிய ஏபிவிபி அமைப்புக்கு எதிராக பல கட்ட போராட்டம், பல கட்ட பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணிருக்கும் போதே மாணவன் காணாம போறான். அந்த காணாம போன மாணவனுக்கு இப்ப வரைக்கும் அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், செத்துட்டான்ற ரிப்போர்ட் கூட இப்ப வரைக்கும் தராம இருக்குது இந்த பாஜக அரசாங்கம். அப்போ நம்ம ஒண்ணு பார்க்கணும், 56 இன்ச்சு மார்க் கொண்ட மோடி அரசு நெஞ்சு நிமிர்த்தி பேசுவாரு, என்னுடைய ராணுவம் பலமா இருக்குது மக்களுக்காகன்னு சொல்லுவாருங்க. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லி, இந்தியாவினுடைய ஒரு இதயம் தான் ஜேஎன்யூன்னு பேசுறோம். ஜேஎன்யூல ஒரு மாணவன் காணாம போயிருக்கிறான். அந்த மாணவன் எங்க போனா? இது ஏன் கண்டுபிடிக்கல? இது ஏன் பாஜக எதுவும் பேசாம இருக்கிறாங்க? இது மாதிரியான கேள்விகள் பசங்க கேட்கறாங்க. ஆனா அதே ஜேஎன்யூல ஏபிவிபி மதவாத அமைப்பு உள்ள பூந்து ஜனநாயக அமைப்புகளை ஏஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ எல்லா அமைப்பும் தாக்குறாங்க, கடுமையா தாக்குறாங்க. வெளியே இருக்கக்கூடிய ரவுடி ஆட்களை உள்ள கொண்டு பேட்டு ஸ்டெம்பு ஆக்கியால் அடிக்கிறாங்க. இது எல்லா திரையிலையும் நம்ம பார்த்தோம், எல்லா பேப்பர்லயும் போட்டாங்க. அப்போ இந்த மத்திய பல்கலைக்கழகங்கள்ல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில அங்க இருக்கிற நிர்வாகிகள் இந்த மாதிரி பேசுவது முற்றிலும் தவறானது. உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் இதுல தலையிடணும், மாணவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். குறிப்பா நம்ம சேலத்தை சேர்ந்த ரஜினின்னு சொல்லிட்டு ஒரு மாணவங்க, அந்த மாணவன் ஜேஎன்யூவில் படிச்சாங்க. அந்த மாணவன் எப்படி செத்தானு தெரியல, அதுக்கு ஒரு ரீல் சுத்துறாங்க ஜேஎன்யூ. பையனுடைய இது அதான் பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பையனுக்கு மன அழுத்தம் அந்த அழுத்தம்னு. ஆனா பையன் அமைப்புகளை வேலை செய்யக்கூடியவன், ஜனநாயக அமைப்புல சேர்ந்து பல கருத்துக்களை எதிர்க்கக்கூடியவன், பல போராட்டங்களை கலந்து அவனுடைய கருத்து பதிவு செய்யக்கூடியவன். இவனெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்கிறான். குறிப்பா 2014 மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. இவங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் ஒன்றிய பல்கலைக்கழகங்கள்ல நிலவக்கூடிய பிரச்சனையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்போ ஏராளமான பிரச்சனையை மோடி அரசாங்கம் வந்ததுல தான் சாதிய அந்த மத ரீதியான கண்ணோட்டத்துல தான் அனைத்து பேராசிரியரும் அனைத்து இயக்குநர்களுமே உள்ள வராங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல எத்தனை வீசி இருக்கிறாங்க. இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இந்த பதவி மாறினது. இதுக்கு முன்னாடி RN ரவி என்ன பண்ணியிருந்தாரு? RN ரவி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் போறாரு, ஒவ்வொரு கல்வி வளாகங்களும் போறாரு. ஆனா போகக்கூடிய அந்த RN ரவியோட வேலை என்ன? உன்னுடைய வேலை போஸ்ட் மாஸ்டர் வேலை மட்டும்தான். இங்க சட்டமன்றத்துல எந்த விதமான தீர்மானத்தை நிறைவேற்றாங்களோ அந்த தீர்மானத்தை நீ வாங்குறியா, அதை போஸ்ட் கொரியர் பண்ணி அதுதான் உங்க வேலை. ஆனா இவர் அதை பண்ணாம இவர் எந்த மாதிரி பண்றாருன்னா கிடப்பில் போடுவாராமா. நான் அதை பார்க்கலன்னா கிடப்பில் போட்டுன்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு, எல்லா கல்வி வளாகங்களையும் போயிட்டு மத கருத்தை போதிக்கிறாரு. யாரு? நம்மளுடைய ஆளுநர். அப்போ மதத்தை போதிச்சா ஜாதி உருவாகுது. அப்ப ஜாதி மூலியமா தானே ஏபிவிபி தலைவிரிச்சு ஆடுது. தலைவிரிச்சாடும் போது தான் அங்கே மதக்கலவரம் உண்டாகுது, பசங்க சண்டை வருது. அப்போ இது மாதிரியான சூழ்நிலை கொண்டு வரதே மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் தான் இது மாதிரியான சாதிய மத ரீதியான கண்ணோட்டத்துல எல்லா விதமான வேலைகளையுமே பண்ணக்கூடியது பாஜக அரசாங்கம் தான்ன்றது அப்பட்டமா தெரியுதுங்க. எல்லா பல்கலைக்கழகங்கள்லையுமே பார்த்தோம்னா சாதிய ரீதியிலான பேராசிரியருடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குதுங்க.
இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா பல்கலைக்கழகங்கள் பார்த்தோம்னா அதுல எத்தனை பேராசிரியர் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேராசிரியர் வந்து உயர் சாதி இருக்குன்னு பார்த்தோம்னா பெரும்பாலான எண்ணிக்கை 100லேருந்து 90 பேர் வந்து உயர் சாதி மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ 10 பேர் இதில் இருப்பாங்க. ஆனால் இந்த 10 பேரில் எத்தனை போஸ்டிங் வேக்கன்ட் பார்த்தோம்னா அது ஒரு கேள்வி குத்தா இருக்கு. ஐஐடிலேயே வந்து அந்த இடஒதுக்கீடு முறையும் சரியா பின்பற்றப்படுறது இல்லை, உண்மையாவே கிடையாதுங்க. உண்மையாவே அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு முறையை வந்து ஐஐடி நிர்வாகம் பின்பற்றுறதா இது மாதிரியான சம்பவம் நிச்சயம் நடக்காதுங்க. இப்போ ஐஐடியில் வந்து ஒரு 600 பேராசிரியர்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்றது எல்லாரும் தெரியும். இது வந்து அப்புத்தி ரிப்போர்ட்டுங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா எத்தனை பேராசிரியர் பற்றாக்குறை இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய நமக்கு. அப்போ பேராசிரியர் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா நிச்சயமா இது மாதிரியான இந்த சம்பவங்களை வந்து குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. ஒரு இடத்துல வந்து குறைபாடு இருக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து தவறுகள் அதிகம் நடக்கும். அப்போ மெட்ராஸ் ஐஐடியில் ஃபேக்கல்ட்டியில் குறைபாடு நிச்சயமா இருக்குது. அதனால தான் வந்து ஆண்டுக்கு ஒரு மாணவன் வந்து தற்கொலை பண்ணுறான், ஆண்டுக்கு ஒரு மாணவன் தற்கொலை முயற்சிக்குள்ள வரான், ஆண்டுக்கு ஒரு மாணவி இது போல ஒரு பாலியல் சென்டர்ல மாட்டிக்கிறா. அப்போ இது மாதிரியான சூழலை தடுக்கணும்னா ஃபேக்கல்ட்டியை ஃபில்லப் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், மாணவர் அமைப்புகளுடைய பங்களிப்பு கல்வி நிறுவனங்கள்ல கட்டாயம் உள்ள போனாங்க. ஏன்னா மாணவர் அமைப்புகள் வந்து உள்ள போகும்போது தான் பேராசிரியர் தவறு பண்றதுக்கே பயப்படுவான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஜேஎன்யூல தேர்தல் நடக்குது, மத்திய பல்கலைக்கழகங்கள்ல நடக்குதுங்க. ஆனா மாநில அரசுகளுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல தேர்தல் நடைமுறை நடக்கவே மாட்டேங்குது. ஏன் நடக்கணும்னு கேள்வி கேட்கும்போது பசங்க அச்சிக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்கன்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய் இது. இதே தமிழ்நாட்டில், இதே இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் போது என்ன பண்றாங்க, போலீஸை குவிக்கிறாங்க, இராணுவத்தை குவிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய இந்தியா, 130 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் இராணுவத்தை குவிச்சு நடத்துகிற தேர்தல் நீ ஒரு கல்லூரிக்குள்ள வந்து அதிகபட்சம் 3000 பேர் படிப்பாங்க. 3000 பேர் வந்து படிக்கிறதுக்காக வரக்கூடிய மாணவன் தான். அவனுக்கு ஒரு தேர்தல் வச்சுட்டேன்னா இது மாதிரியான தவறுகள் வந்து நிச்சயமா நடக்கவே நடக்காது. அப்போ பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் யாரு வந்து ஓட்டு போட்டு தேர்வு பண்ணானோ அந்த சேர் பசங்கிட்ட போய் இவன் பேசுமா. இது வந்து உக்காந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யாரும் தவறான ஒரு முடிவுக்கு போக மாட்டாங்க, நமக்குன்னு ஆதரவு யாருமே தவிக்க மாட்டாங்க. அப்போ அரசாங்கங்கள் சிந்திக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாணவர் சங்க தேர்தலை பழைய மாதிரி எல்லா மாநிலங்களிலுமே வந்து சுதந்திரமான ஒரு தேர்தல் நடைமுறையை உடனடியாக கொண்டு வரணும். இது மூலயமா தான் வந்து இந்த சாதி மதம் இதுக்கான அரசியல் வந்து இடமே இல்லாத ஒரு சூழலை வந்து இதுதான் உருவாக்கும். சரி தோழர், இவ்வளவு நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயணமைக்கு நன்றி தோழர். நன்றிங்க தோழர்.